நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தாவைக்கா சார்பில் போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக, அதாவது சிறப்பு தீவிர சட்ட திருத்தத்தை எதிர்த்து. இந்த திருத்தம் தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வரப்பட்டது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த திருத்தத்தை ஆதரித்து அவங்க இந்த திருத்தம் தேவைதான் என்ற மாரி அவங்களும் இந்த திருத்தத்துக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதை கண்டித்து இந்தியா ஃபுல்லாக அனைத்து கட்சிகளும் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தாவைக்கா சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. எல்லா ஊர்லேயும், அதாவது சென்னை, விழுப்புரம், திருச்சி, மதுரை அனைத்து மாவட்டங்கள்லேயும் தலைநகர்லேயும் மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சு. இளைஞர்களோட எழுச்சி இதன் மூலியம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. அதாவது தலைவர் வந்தால் தான் கூட்டம் வரும் என்று இந்த திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் இதை தான் சொன்னாங்க. அதாவது விஜய் வந்தால் தான் நடிகர்களை பார்க்க தான் கூட்டம் வரும், மற்ற டைமில் உங்களுக்கு கூட்டம் வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் இளைஞர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க, மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியுது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் களத்தையே வரல, அவர் வீட்டில் தான் இருக்கார். நேற்று வீடியோ காணொலி மூலியமாக அவர் ஒரு அறிக்கையை தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிட்டார். ஆனால் இன்றைக்கி அவர் வரலனாலும் தெருவில் இறங்கி ரோட்டில் இறங்கி போராட்டத்துக்காக இளைஞர்கள், பெண்கள், முக்கியமாக பெண்கள் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு பெண்கள் முக்கியமாக கலந்துக்கிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம நாடு எந்தளவுக்கு கேவலமான இடத்துல இருக்குது, நம்ம எந்தளவுக்கு அடிமைகளாக வச்சுருக்காங்கிறது அந்த பெண்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது தெரிஞ்சு தான் ஏதோ தவறு நடக்குது, நமக்கு எதிரான நம்மளுடைய உரிமைக்கு என்ன தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சு தான் அனைவருமே இன்றைக்கி போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டம் வெற்றி அடைந்த போராட்டம் தான். இந்த போராட்டத்தின் மூலமாக தேர்தல் ஆணையமும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, அவங்க மனசில் கொஞ்சம் ஓடி இருக்கும், நம்ம என்ன தான் திருட்டுத்தனம் பண்ணாலும் முள்ள மாதிரித்தனம் பண்ணாலும் இந்த கட்சியை தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நண்பர்களே கொஞ்சம் தெளிவாக இருங்க. இன்னும் வருங்காலங்களில் இந்த ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ இல்லை தேர்தல் ஆணையமோ என்னென்ன மக்களுக்கு எதிரான திட்டங்கள் கொண்டாடுறாங்களோ அதை எதிர்த்து நம்ம தாவைக்கா சார்பாக கண்டிப்பாக குரல் கொடுப்போம். இந்த அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் செய்கிற ஊழல், லஞ்சத்தை எதிர்த்து நம்ம என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கணும். அந்த ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான பலம் தான் நம்ம ஜெயிக்க வைக்க முடியும். நம்ம 2026 நம்மளோட உரிமையை நம்ம கண்டிப்பாக பெறணும். அதுக்கான முயற்சி தான் முதல் படியை எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து நம்ம பல போராட்டங்கள் இருக்குது. அந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுத்து அந்த போராட்டத்தை நம்ம வெற்றி அடைகிற மாதிரி நம்ம முன்னெடுத்து நடத்தணும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. அனைவருக்கும் நன்றி.